If I share my story, how I become a sick and what it happens, and I went hospital and then blah blah blah, who cares? Good morning, my dear people. Once again, இயர்லி மார்னிங்கே வெளியே நானும் நித்தினும் ஒரு பைக் ரைடு போயிட்டு வந்தோம். பிகாஸ் அது ஆக்சுவலி பைக் ரைடு இல்லை, எனக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. பட் ஆக்சுவலி ஹூ கேர்ஸ்? நன் ஆஃப் தெம் கேர்ஸ். ஈவன் யூ டோன்ட் கேர். I don't care because I don't care about you and you don't care about me. Because in life, everyone have the same problem, up and downs. So none of them cares. If I share my story, how I become a sick and what it happens, and I went hospital and then blah blah blah, who cares? The same thing happens with all the people's, right? So better talking about my health issues. Let's talk about the common thing which we have facing every single day. Like, நான் சரியான ஃபுட்டி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் சொல்கிறேன், நான் எது கிடைச்சாலும் சாப்பிட்ருவேன். ஈவன் நீங்கள் எப்படி சொல்கிறது, எது கிடைச்சாலும் சாப்பிட்ருவோம் மீன்ஸ் லைக் if it is more oily or tangy or spicy, I never refuse those things. I eat every food. I like every food, sweet, spicy, everything I eat. That's the problem. அதனால தான் நான் முடிவு பண்ணிட்டேன், இனிமேல் டயட்டை கட்டுப்பாட்டுத்தணும்னு. I saw in one reel somewhere, லைக் ஒருத்தன் ஒரு ஆன்ட்டியை பார்த்து கேட்பாங்க, ரொம்ப வயசானவங்க. லைக் she said, I'm 60 years old. லைக் அவங்க 60 வயசு மாதிரி தெரிய மாட்டாங்க. தென் she said, he will ask, what is your diet plan? She used to say like, நான் என் டயட்டில் ரொம்ப கட்டுப்பாடாக இருப்பேன். I will take care of my gut. When you take care of your gut and you become very like healthy and somehow she said. ஸோ அதனால் சார்ஜ் ஏறிடுச்சு, போய் ட்ரிம் பண்ணேன் இப்போது. ஸோ அதனால் நானும் இனிமேல் என் கட்டை கண்ட்ரோல் பண்ண போகிறேன். கட் மீன்ஸ் என்னோடய டயட். எதை பார்த்தாலும் சாப்பிட்டுட்டு இருக்கிறேன்னா இனிமேல் பார்த்து சாப்பிட போகிறேன். இதுதான் சாப்பிட்ணும், அதுதான் சாப்பிட்ணுன்னு கிடைக்கிற அந்த ஹாஸ்டல் ஃபுட் இட்ஸ் குட். பட் நான் வெளியிலேருந்து சாப்பிட்றேன்ல, அதெல்லாத்தையும் இனிமேல் வாயை சுருக்கிட்டு இருக்க போகிறேங்க. ஏன்னா நான் நேற்று நைட்டு பட்ட பாடு எனக்கு தான் தெரியும். ஓகே, ஸோ ஆல்ரெடி நான் 10:05. மை ரூம்மேட் நிதின் ஆல்சோ டிடன்ட் வென்ட் காலேஜ் பிகாஸ் இயர்லி மார்னிங் அவங்கள கூப்பிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டேன். நான் கிளம்பி வாங்கப்பா அப்படின்னு. அதனால் இப்போ டக்குன்னு குளிச்சுட்டு 2 பேரும் காலேஜ் கிளம்பணும். இப்போ 11 o'clock. இல்லைன்னா the matriarchy will attack us. Better to go to college at 11 o'clock. Let's move now. போய் நான் குளிக்கிறேன் ஃபஸ்ட்டு.